வணக்கம். ரத்னசாஸ்திர ஜோதிடர் ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன். பல கிரக சேர்க்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே சனி செவ்வாய் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பது இந்த பதிவினுடைய நோக்கமாகும். ஜாதகத்திலே கிரக சேர்க்கைகள் யோகத்தையும் தோஷத்தையும் தரக்கூடியவை. இந்த வகையில் சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை என்பது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அது பிரச்சனைகளை தரும். குறிப்பாக சனியும் செவ்வாயும் இயல்பிலேயே அவர்களுக்கு ஒத்துப்போகின்ற ஒரு குணநலன் இல்லாத கிரகங்கள். ஆகையால் சனி செவ்வாய் பார்வை சேர்க்கை என்பது பரிவர்த்தனை போன்ற விஷயங்கள் எல்லாம் அது யோகமாக இருந்தாலும் கூட அது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. குறிப்பாக சனியும் செவ்வாயும் லக்னம் 2, 4, 5, 7, 8, 9, 10 போன்ற ஸ்தானங்களில் இருந்து சேர்ந்திருந்தாலும் யாராவது ஒருவர் பார்த்தாலும் சமசப்தமாக பார்த்தாலும் அந்த அமைப்பு ஒருவரின் வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிவு, வழக்கு, நிம்மதியற்ற நிலை, முரட்டு பிடிவாத போர்க்குணம், குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். இதனால் தனிமனித வாழ்க்கையும் பாதிக்கும். இது சனி செவ்வாய் சம்பந்தம் காரணமாக வரும் இயல்பு. இதில் 2 கிரகங்களும் பலம் பெற்றிருந்தாலும் நல்ல யோகங்கள் இருக்கும். உதாரணமாக செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறார் என்று வைத்து கொண்டால், செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் என்று வைத்து கொண்டிருந்தால் வீடு, நிலம், சொத்து, வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர்களின் தோஷ குணங்கள் மாறாது. ஆகையால் யோகத்தையும் குறையையும் வேறு படுத்தி பார்க்க வேண்டும். எது இருக்கிறதோ இல்லையோ சனி செவ்வாய் சம்பந்தம் காரணமாக அந்த ஜாதகம் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் என்பது அனுபவ ஜோதிடத்திலே சரியாக இருக்கின்றது. ஆகையால் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இதை கருத்தில் வைத்து கொண்டு சனியும் செவ்வாயும் எந்த இடத்தில் இருக்கிறது, குறிப்பாக 2 7 8 என்பதையாவது பார்ப்பது திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கு நல்ல ஒரு அமைப்பாகும். வணக்கம்.